பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து நியூட்ரிஷேக் விட்டானியா கேப்சூல்ஸ்க்கு ஒரு ஃபீட்பேக் என்னோட ஓன் ஃபீட்பேக் உண்டு. நான் வந்து எனக்கு பிளட் குறைபாடு இருந்துச்சு, பிளட் காண உடம்புல. ஸோ அதுக்கு நான் வந்து நியூட்ரிஷேக்கும் எடுத்து ஃபஸ்ட்டுக்கு 2 நியூட்ரிஷேக் யூஸ் பண்ணி கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகினேன். 41 கிலோலேருந்து 45க்கு 2 நியூட்ரிஷேக் கொடுத்து வெயிட் கெயின் ஆகினேன். அதுக்கு பிறகு நான் விட்டானியா கேப்சூல்ஸ் மாதிரி நான் நியூட்ரிஷேக் எடுத்து குடிச்சு இப்போ நல்லாவே வெயிட் கெயின் ஆகிருக்கு. நான் வெயிட் பார்க்கல இன்னும், ஆனால் நான் நல்லா உடம்பு எடுத்து வெயிட் கெயின் ஆகியிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து அடிக்கடி இந்த மயக்கம் வர்றது, உடம்பு சோர்ந்து போகிறது, எந்த வேலையும் செய்யலாம் படிக்கலாம் அப்படிலாம் இருக்குது எனக்கு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த விட்டானியா கேப்சூல்ஸும் நியூட்ரிஷேக்கும் யூஸ் பண்ணல. எனக்கு இப்போ வந்துட்டு நல்ல மாற்றம் சொல்லப்போனால் அப்படி ஒரு சேஞ்சஸ் என்ன இல்லை. நான் இப்போ வந்துட்டு வீட்டு வேலை செய்யறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கேன். இப்போ எனக்கு காலையில் ஒளிம்பின உடனே எனக்கு சாப்பிடலாட்டி எனக்கு தலை சுத்து மயக்கம் வரும். இப்போ நான் ஒளிம்பி 1 hour 2 hours கூட மருந்து லேட்டாகி சாப்பிட்டாலுமே எனக்கு வந்து அந்த மயக்கம் வர தன்மையில இல்லை, அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. சாப்பிடாம கூட எனக்கு வேலை செய்கிற அளவுக்கு, வீட்டு வேலை செய்கிற அளவுக்கு எனக்கு நல்ல ஆக்டிவாக இருக்குது. முடியாமல் எனக்கு எந்த ஒரு வேலையுமே செய்யல, அவ்வளோ சோர்வோ இருப்பேன். நான் இப்போவே நல்ல சேஞ்சஸ் எனக்கு வீட்டில் எல்லாமே சொல்கிறேன், நல்லா மாறி இருக்கிறேன் அப்படின்னு போட்டு. ஸோ அதுக்கு நான் நியூட்ரிஷேக்கும் விட்டானியா கேப்சூல்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் தரம், நல்ல ப்ராடக்ட். என்ன மாதிரி இப்படியும் உடம்பு சோர்வா, பிளட் குறைபாடு, எண்ணெய் மயக்கம் வாரு, இப்படி படிக்கலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நியூட்ரிஷேக்கும் விட்டானியா கேப்சூல்ஸ் யூஸ் பண்ணினா நல்ல ஒரு வேலைக்கு. நான் கொஞ்சம் ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கேன், அதுவும் நான் பார்த்து ஃபீட்பேக் தரேன். ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட். இந்த மாதிரி இப்படி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிடலாம்.